அதாவது எலெக்ஷன் அப்படின்னாலே ஓட்டு போடுங்கப்பா, எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்கிறது தான். ஆதரவு யாருக்கு அப்படின்றது தான். அது உள்ளூர் எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன், இல்லை நாடாளுமன்ற எலெக்ஷன் மட்டும் கிடையாது. துணை ஜனாதிபதி வேட்பாளருக்கான எலெக்ஷன் நடந்தாலும் அங்கேயும் இப்படி தான் ஆதரவு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு கேட்குறத தவிர்க்க முடியாது. ஆதரவு ரொம்ப முக்கியம். அப்படித்தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு முதல்வர் கிட்டேயே வேண்டுகோள் வச்சிருக்கிறார் ஒருத்தர். யார் அவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்னென்னா முக்கியமான விஷயம் தப்பான இன்ஃபர்மேஷன் போயிடுச்சோ அப்படிங்கிறது தான். ஏன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார். துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே ஆதரவு கொடுக்கல. ரொம்ப தெளிவாக அவர் சொன்னார், வாழ்த்துக்கள், அவர் எங்களுடைய நல்ல நண்பர், அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள், ஒரு தமிழனாக இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடச்சிருக்குன்னா சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் அதே செய்தியாளர் சந்திப்பில் இன்னொன்று என்ன சொன்னார்னா, நாங்கள் யாருக்கு ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கூட்டணியில் என்ன பேசி முடிவு பண்ணி திமுக வழி நடத்தக்கூடிய வழியில் தான் நாங்கள் போவோம். அவங்க யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அந்த ஆதரவு தான் நாங்களும் கொடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆனால் இது கேள்வி கேட்கும்போது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஆதரவு கொடுத்துட்டாரு வைகோ அவர்கள் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டார் போல். ஏன்னா அதுக்காகத்தான் வைகோ அவர்கள் எப்போவுமே தமிழர்களுக்காக நிற்கிறவர், அது ரொம்ப பெரிய விஷயம். அவரை பார்த்து முதல்வர் கற்றுக்கணும், முதல்வர் ஆதரவு கொடுக்கணும் தமிழருக்கு. இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது ஆதரவு கொடுக்கணும். நேரம் ஆதரவு கொடு. இப்போ இந்த நேரத்தில் தான் தமிழர்களுடைய உணர்வுன்னு பேசுகிறவங்கெல்லாம் வெறும் பேச்சா இருக்கா இல்லை ஆக்ஷன்லேயும் நீங்கள் உண்மையிலே தமிழர்களுக்கு ஆதரவாக அனுப்பிங்களான்றது இப்போ தெரிஞ்சிடும் இப்போ அப்படின்ற மாதிரி வைகோ அவர்கள் ஆதரவு கொடுத்துட்டதாக முழுமையாக நம்பி பேசியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் எல்லா காலத்திலும் இந்த தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்களுக்காகவும் இலங்கையில் நடைபெற்ற அந்த இனப்படுகொலைக்கு எதிர்த்தும் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் ஆதரவாக விளங்கியவர் அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் என்று சொன்னால் எந்த கட்சியில் இருந்தாலும் அவருடைய தமிழ் பற்றை நாம் பாராட்டியாக வேண்டும். இந்த நேரத்திலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேதகு ஆளுநராக மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக பணியாற்றிய, ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக சிறப்பான முறையில் பணியாற்றிய சிபிஆர் அவர்களை ஒரு நேர்மையானவரை, ஒரு நல்லவரை, ஒரு தமிழனை, ஒரு தமிழ் சொந்தத்தை இன்றைக்கு இந்திய குடியரசுக்கு துணைத் தலைவராக அறிவித்திருப்பது அவரை வரவேற்க வேண்டியது தமிழனாகிய ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது.